ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்ஐசியிலிருந்து தற்போது ஏஏஓ அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 491 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்ளை லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 8 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டில் 491 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் 81 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் சிவில் 50 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் நமக்கு 31 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 81 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முறை பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபார் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் 410 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதன்படி நமக்கு பார்த்திங்கன்னா சிஏயில் 30 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சிஎஸில் பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி இருக்குது. அக்யூரியல் பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சி இருக்குது. இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் 310 வேக்கன்சி இருக்குது. லீகலில் 30 வேக்கன்சி. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 410 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஜென்ரல் வைஸாக நமக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இருக்குது. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சி அதன் சமயம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கேட்டகரி வைஸ் யார் மாற்றுத்திறனாளிகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 16, 2025 ஸ்டார்ட் ஆகுது. அதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செப்டம்பர் 8, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது 1 வீக் முன்னாடி உங்களுக்கு லிங்க் அதுக்கான லிங்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 3லும், மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க நவம்பர் 8லும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2025 ஆகஸ்ட் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஏஇ சிவிலுக்கு மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1995 ஆகஸ்ட் 2க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே போல் 2004 ஆகஸ்ட் 1க்கு பின்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிடெக் ஆர் பிஇ சிவில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏஇ எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் ஆர் பிஇ நீங்கள் எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஓ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதுக்கு மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே போல் 1993 ஆகஸ்ட் 2க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2004 ஆகஸ்ட் 1க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது சம்மந்தப்பட்ட பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிக்கு மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 1995 ஆகஸ்ட் 2க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2004 ஆகஸ்ட் 1க்கு பின்னாடி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்சுவரியலில் 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லீகலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது பேச்சுலர் டிகிரின்னு லால் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரலில் 10 வருஷமும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷமும், ஓபிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும் உங்களுக்கு
ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரிலாம் எவ்வளோ வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 85 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதுக்கடுத்து எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கான சார்ஜ் வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 700 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூட் ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஏஓக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 தேர்ட் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கான சிலபஸ் எப்படி வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது அது ஃபுல்லையும் பார்த்துக்குவாங்க. பாஸ் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவரில் வந்து எவ்வளோ மார்க்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஏற்ற சிலபஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மென்ஷன் பண்ணி கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ வந்து தனியாக போடுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கிடைக்கும். அடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஏஓ ஜெர்னலிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 350 வேக்கன்சி இருக்குது. கரண்ட் இயர் வேக்கன்சியில் வந்து 341 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி 9ன்னு 350 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 16லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆல் டிக்கெட்டும் வந்து 7 நாளைக்கு முன்னாடியே வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் 3 வந்து இருக்க போகுது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8 வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் இருந்த இன்ஃபர்மேஷன் தான் இதிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வந்து இருக்குது. போய்ட்டு செக் பண்ணி பார்த்து உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.